தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பிய வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 15/12/2017 வெள்ளிக்கிழமை பகல் 2:44 சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இவர் 28/3/2020 வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவருடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அவருடைய குணம் அவருடைய ராசிக்கு ஏற்பவே அமைந்திருக்கும். வாழ்க்கையில் லாப நஷ்டத்தை சரியாக எடை போட்டு பார்க்கக்கூடிய யதார்த்தவாதி துலாம் ராசிக்காரர்கள். நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வாக்கை காப்பாற்றுவதற்காக சில தியாகங்களும் செய்ய தயங்க மாட்டார்கள். இயல்பாகவே நல்ல செயலாற்றும் திறமையும் அறிவும் கொண்ட அவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு வெற்றி பெற எண்ணுவார்கள். அவ்வாறு செயல்பட்டு செயலில் இறங்கினால் வெற்றி பெற வாய்ப்புண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பலம் எப்போதும் துணை இருப்பதால் எந்தவிதமான பிரச்சனைகளில் இருந்தாலும் மீண்டு வந்து விடுவார்கள். பலரது ஆலோசனைகளை ஏற்பது போல் தோன்றினாலும் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே கட்டாயம் செயல்படுத்துவார்கள். அவர்கள் மேலுள்ளவர்களுடன் பேசி பழகும் போதும் அவர்களுடைய விருப்பத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு அவருடைய பொது பலன்கள் என்னவென்று பார்த்தால், அவருடைய ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 7.5 ஆண்டு சனி முடிகிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். தோல்விகளை கண்டு தோழாமல் போராடியதன் விளைவை வெற்றியாக தற்போது கொண்டாடுவார்கள். மகிழ்ச்சி தரும் செய்தி வீடு தேடி வரும். சுபகாரியங்களை பொறுப்பேற்று நல்ல முறையில் நடத்தி கொடுப்பீர்கள். தடை தாமதங்கள் விரயங்கள் விலகிச் செல்லும். வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறி கனவுகள் நனவாகும். நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும். இனிமையாக பேசுவீர்கள். உங்கள் கனவுகள் நனவாகக்கூடிய காலம் கனிந்து வந்துள்ளது. உங்கள் முயற்சிகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் உங்களை தேடி வரக்கூடும். வியாபாரிகளுக்கு என்று பார்த்தால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியோடு வியாபாரத்தை கவனிப்பீர்கள். தொழிலில் பல்வேறு தொல்லைகளை தந்தவர்கள் ஏமாற்றத்துடன் விலகி செல்வார்கள். வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு வேலையையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பார்க்கும் சந்தர்ப்பம் கிட்டும். அதிரடியான நல்ல முடிவை எடுப்பீர்கள். போட்டியாளர்களை விலக்கி வைக்க நீங்கள் எடுத்த முடிவுகள் நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுக்கும். வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை அறிந்து அதன்படி உங்கள் செயல்திறனை மாற்றிக்கொள்வீர்கள். சொந்த தொழிலில் எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க முடியும். அலைச்சல் அதிகம் இருந்தாலும் அவை நன்மையாகவே முடியும். சிலருக்கு கூட்டு முயற்சியால் பெரிய நன்மைகள் தேடி வரக்கூடும். பழைய சொத்துக்களை நல்ல முறையில் விற்கவும் புதிய சொத்துக்களை வாங்கவும் வியாபார வளர்ச்சியில் முதலீடு செய்யவும் உங்களுக்கு வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் உத்தியோகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பது நல்ல திருப்பத்தை உங்களுக்கு உண்டு செய்யும். உங்களை விலக்கி வைத்தவர்கள் கூட உங்கள் உதவி கேட்டு விரும்பி வரக்கூடும். உங்கள் புதிய முயற்சிக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு உறுதுணையாக இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி அவற்றை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துவீர்கள். உங்களை மட்டம் தட்டி வந்த சக ஊழியர்கள் கூட தற்போது ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகளால் பயணங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டில் இருந்து வரும் ஒரு நல்ல செய்தி சிலருக்கு உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்தும். பிரயாணங்களில் மகிழ்ச்சி உண்டாகும். தொலைபேசி மூலம் வரும் தகவல் தொல்லைகளை விலக்கி வைக்கும். மன வருத்தங்கள் மாறும். மகிழ்ச்சிகரமான உங்களது வழிகாட்டுதல் மற்றவர்களுக்கு நல்ல பலனை உண்டு செய்யும். குடும்பத்தினர்களுக்கு என்று பார்த்தால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். யார் பெரியவர் என்ற ஈகோ ஒரு கட்டுக்குள் வரும். நெருங்கிய உறவினர் உங்களை தனிமைப்படுத்திய சூழல் மாறி உங்கள் யோசனைகளை கேட்கும் ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். சேமிப்பு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மற்றவர்களின் கருத்தறிந்து அனுசரித்து செல்வீர்கள். குழந்தைகள் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பேர் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த திருமண சம்பந்தமான ஒரு சர்ச்சை ஒன்று முடிவுக்கு வரும். வீடு வாகனங்கள் சொத்து சுகம் சேர்வதால் சந்தோஷத்திற்கு குறைவிராது. பழைய சொத்தை விற்க நினைத்தவர்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு கைகூடி வரும். பெண்களுக்கென்று பிரத்யேகமாக பார்த்தால் சற்று வேகமாக செயல்பட்டு சாதனை புரியும் நேரம் இது. புதிய யோசனைகளை நடைமுறைப்படுத்துவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி பெருகும். வெளியூர் பயணங்களில் சங்கடங்கள் விலகும். நினைத்தபடி நல்ல காரியங்களை சாதிக்க முடியும். ஆரோக்கியம் திருப்தி தரும். சொந்த தொழிலை புதியதாக ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்துவீர்கள். மனக்குழப்பங்கள் விலகி உறுதியான உள்ளம் உங்களுக்கு உருவாகும். கலைத்துறையினருக்கு என்று பார்த்தால் வாழ்க்கையில் பிரகாசம் கிட்டும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு கூட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்ற வாய்ப்பை பெறுவீர்கள். போட்டி பொறாமைகளை சமாளிப்பீர்கள். வாழ்க்கையில் நவீன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். படிப்படியாக முன்னேற்றம் காண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எதிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். சிலர் எடுத்திருந்து பேசினாலும் அவர்களை திறமையாக கையாளுவீர்கள். உடல் உபாதைகள் நீங்கி அகத்திலும் முகத்திலும் மலர்ச்சி உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு என்று பார்த்தால் கவலைகள் மறக்கவும் கல்வியில் நாட்டம் செலுத்தவும் அருமையான சந்தர்ப்பம் தற்போது உங்களுக்கு கைகூடி வந்துள்ளது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பிரபலமடைவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் வரும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்த்த கடன் உதவி கிட்டும். வெளிநாட்டு கல்வி விரும்பியபடி அமையும். மறதிகள் விலகி மகத்தான சாதனைகள் செய்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் வேதனைகள் விலகி சுறுசுறுப்புகள் அதிகரிக்கும் காலம் இது. எதையும் திட்டம் திட்டி சாதிப்பதில் திறமையானவர்கள் நீங்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முழுமையாக முயன்று சாதிப்பீர்கள். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஒன்று சேர ஒரு கூட்டமே காத்திருக்கும். அவர்களை நன்றாக பயன்படுத்தி பாராட்டுகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள். சமூக பொறுப்பு உணர்ந்து அதற்கேற்றபடி செயல்படுவீர்கள். தலைமைக்கு நெருக்கமானவராக நீங்கள் இருப்பீர்கள்.
சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள் 25/4/2018 முதல் 21/8/2018 வரையிலும், அதன்பின் 8/5/2019 முதல் 3/8/2019 வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு சஞ்சரிப்பார். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பப்படி ஆடை ஆபரண சேர்க்கை அமையும். எங்கு சென்றாலும் வரவேற்பு பெருகி காணப்படும். குடும்பத்தில் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் சொல்லுக்கு என்று ஒரு மரியாதை உண்டு. ஒரு சிறு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனினும் அதனால் பெரும் பாதிப்பு எதுவும் இருந்து விடாது என்பதால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறைந்துவிடும். செலவுகள் ஓரளவுக்கு அதிகமாக ஆகும் என்றால் அதற்கேற்ற பணவரவும் எப்படியாவது வந்து சேர்ந்துவிடும். செலவு செய்வதில் சிறு சிக்கல் ஏற்பட்டு மறையும். செய்யும் தொழிலில் சிறிய அளவில் நெருக்கடி ஏற்படக்கூடுமாயினும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து படிப்படியாக வெற்றிகரமாக ஆக்கிவிடுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். விசாகம் 1 மற்றும் 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சில சிறு சங்கடங்கள் ஏற்படும். சிலருக்கு வலிய வரும் சண்டையில் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளதால் அதை தவிர்க்க அமைதியாக இருப்பது அவசியம். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். மனைவியிடம் அன்பு பாராட்டுங்கள். உங்களுக்கு சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். அடிப்படை தேவைகளுக்கு தட்டுப்பாடு இராது. சில பரிகாரங்களை ஜோதிட ரீதியாக தெரிந்து செய்து கொள்வது உங்களுக்கு பெரிய நன்மை தரும். துலாம் ராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திரத்தன்று தினத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று அரளிப்பூ சாற்றி 5 பிரதட்சணம் செய்து வழிபட்டு வர நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும். மேலும் மற்ற ராசிகளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.